நேற்று இருந்தது போல் இன்றைக்கு நான் இருக்க மாட்டேன், இதோ நான் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் ஜெயிக்க பிறந்தவர்களே தவிர என்னால் முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் இல்லை. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா இந்த வயசுல எல்லாம் சுமாரா இருந்தாலே அழகா இருப்பீங்க. எந்த டிங்கரிங் பட்டிலாம் பார்க்க வேண்டியதே இல்லை, சும்மாவே அழகா இருப்பீங்க. ஏன்னா இந்த வயசு அப்படி. சரியா? இங்க யாராவது சில பேருக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நான் காம்ப்ளெக்ஸ்னா தாழ்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கோயேன், நான் அழகா இல்லை, நான் கருப்பா இருக்கிறேன், அவளுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன், அவனுக்கு மட்டும் ஒரு விஷயம், அவனுக்கு மட்டும் விடக்கூடாதுல்ல, அவனுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம். இவ்வளவுதான். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. சிகப்பு என்பது அழகல்ல, நிறம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கந்தக பூமியில் வெப்பதேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் சுயமரியாதை, கருப்பு என்பது நம் தேசத்தின் அடையாளம், கருப்பு என்பது கலகத்தின் குரல், கருப்பு என்பது ஆரோக்கியத்தினுடைய முகவரி. கருப்பாக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு நாள் ஒன்னும் சொல்லாத, ஒன்னும் செய்யாத. புத்திசாலியா இல்லையா வருத்தப்படு, அழகா இல்லைன்னா வருத்தப்படாத. அது நாம கொண்டு வரலையே. எங்க அம்மா எங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஆரோக்கியமா இல்லைன்னா அது என் பொறுப்பு. யார் அழகி தெரியுமா? யாருக்கு வாய்க்குள்ள 32 பல்லும் இருக்குதோ அவதான் அழகி. கண்ணு நல்லா தெரியுதா, அவதான் அழகி. சரியா? யாராவது சொன்னா புரியுதா, அவதான் பேரழகி. நீ பேசினா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறியா, நீ தான் இந்த பிரபஞ்ச அழகி. புத்திசாலியாக இருங்கள் என் குழந்தைகளே. கல்வி என்பது புத்திசாலித்தனம் தான். ஒரு விஷயத்தை why not என்று நீ கேட்கிறாயா? உனக்கு கேட்க தெரிகிறதா?